அண்மை செய்தி. நீலாங்கரை இல்லத்தில் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அது குறித்த காட்சிகளை நேரலையாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருக்கும் நிலையில் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இன்று காலை 10 மணிக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு தற்போது புறப்பாடாகியுள்ளார். நேரலையாக பார்த்து வருகிறோம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அவருடன் பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும் காட்சிகளையும் காண முடிகிறது. இன்று காலை 10 மணிக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் தாவேக தலைவர் விஜய் தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அவருடன் பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும் காட்சிகளை காண முடிகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் நோக்கி தாவேக தலைவர் புறப்பாடாகி இருக்கிறார். தற்போது அவருடன் பாதுகாப்பு வாகனங்களும் செல்கின்றன. தற்போதைய கள நிலவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக இன்றைய தினம் காலை 10 மணி அளவிற்காக பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்காக தற்போது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தற்போது முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய கான்வாய் பாதுகாப்போடு தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில தற்போது அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது பொதுமக்கள் மத்தியில கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தனி பெரும்பான்மையான ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றாலும் கூட தற்போது உற்சாகமான வரவேற்பு நம்ம அந்த சட்டத்தில் சேர்க்க முடியாது. இந்த சட்டம் முழுவதுமாகவே கழக தொண்டர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கழக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள். கான்வாய் பாதுகாப்பு புடைசூழ தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அங்கு சென்று கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதற்கு பிறகாக இந்த அனைவரையும் சந்தித்து ஆளுநர் பொறுப்பேற்று வைப்பார் என்பதாக எதிர்பார்க்க முடியும். தற்போது நாம் அந்த காட்சிகளையும் பார்க்க முடியவில்லை. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்படும் போது சாலையில் ஏராளமான தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். நாம் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கழக தொண்டர்கள் பெருத்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்றால் பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 50 ஆண்டு காலம் அதிமுக திமுக என 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து வந்த சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் புதிதாக தற்போது ஆட்சியேற்க இருப்பதால் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த சாலையை கடக்கும் போது ஏராளமான கழக தொண்டர்கள் உற்சாகமாக கோஷங்களை எழுப்பியவாறு அவர்களுக்கு வரவேற்பு என்பதை கொடுத்தார்கள். அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இங்க தொண்டர் ஒருவருக்கு இடத்துல சொல்லுங்கண்ணா, நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விஜயை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு வந்தார் அனைவருமே தொடர்ச்சியாக தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். சொல்லுங்க, விஜய் வந்து இன்னைக்கு சிஎம்மா பொறுப்பேற்கிறாரு 10 மணிக்கு. தேர்தல் முடிவு வந்துருச்சு, வந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு பிறகுதான் பாமக நிறைய நெருக்கடி இருந்துச்சு, செய்திகள்ல பார்த்துருக்கீங்க. இன்னைய தினம் 10 மணிக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்பாரு. உங்க மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அளவே இல்லை. அண்ணா சிஎம்மா உட்காரும், அதுதான் ரொம்ப சந்தோஷம். சொல்ல அளவே இல்லை. அண்ணா சிஎம்மா உட்காரணும், அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். அது உட்கார்ந்தா போதும், அது எதுவும் தேவை. இந்த ஆட்சி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சிறப்பா இருக்குண்ணா, மிக சிறப்பா இருக்கும். எல்லாத்திலையும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அண்ணன் தான்
மே 10, 2026ன்றது தமிழக வரலாற்று ஒரு முக்கியமான நாள். நாங்கள் அவரோட ரசிகராகவும் தொண்டராகவும் எதிர்பார்த்த ஒரு நல்ல நாள். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். 30 வருஷமாக எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் அவர் பழகியிருக்காரு. பழகின மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலு. இப்போ அவர் மேலே தமிழக மக்கள் வச்சது எவ்வளோ பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அடிப்படை அவர் மேலே வச்ச ஒரு அன்பு தான். அது குலையாமல் அவர் கண்டிப்பாக நடந்துப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ 50 ஆண்டுகால ஆட்சியில திமுக அதிமுக தான் ஆட்சி அமைச்சது. 50 ஆண்டுகளுக்கு பிறகாக புதிய ஒரு முதல்வரை பார்க்க போறீங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது லேக்னு பார்த்தா அது ஒண்ணுதான் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. கண்டிப்பா சிஎம் விஜய் சார் அது கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாருன்னு நம்புறோம். நேத்து நைட்டே நாங்க தைரியமா நடு ரோட்ல இதே ரோட்ல பீச் ரோட்ல நாங்க வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு கான்பிடன்ட் எங்களுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, கண்டிப்பா அவருக்கு செய்வாரு. விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் என்ன சொன்னாரு, மீன் பிடிக்க கத்து கொடுப்போம்.